குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு பெரிய ஸ்பெஷலான ஒரு குட் மார்னிங் ஓகேங்களா. ஸோ அண்ணா யூனிவர்சிட்டியில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸு குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக ஃபைனல் செமஸ்டருக்கான ரீவேல்யூஷன் ரிசல்ட் வந்துருச்சு ஓகேங்களா. ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸு ஃபைனல் செமஸ்டர் ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா ஜூலை மாதம் வந்துருந்துச்சு. 18ஆம் தேதி வந்துருச்சு. ஜூலை 18 வந்து பார்த்திங்கன்னா போன மாதம் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான அந்த ஃபைனல் செமஸ்டர் ரிசல்ட் வந்துருந்துச்சு. அதில் ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா கம்மியான கிரேடு வந்துருந்துச்சு. ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா ஃபெயில் ஆகிட்டு இருந்தாங்க ஓகேங்களா. ஸோ இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சிலர் ரீவேல்யூஷனுக்கு அப்ளை பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ரீவேல்யூஷன் ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் 23 நினைக்கிறப்போ ஒரு 5 days முன்னாடி வந்துருந்துச்சு. அதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்சின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை பற்றி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க ஸ்டூடெண்ட்ஸு. என்சின்னா என்னென்னா நோ சேஞ்சுன்னு அர்த்தம் ஓகேங்களா. நோ சேஞ்சுன்னு எனக்கு அவங்களுக்கு ரிசல்ட் வந்துருந்துச்சுன்னா உங்களோட பழைய ரிசல்ட்டு என்னவோ அதே தான் சொல்லிவிட்டு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க ரீவேல்யூஷனில். அப்படி என்ன அப்படின்னா உங்கள் ரிசல்ட்ஸில் ஏதோ சேஞ்சஸ் கிடையாது, அதே ரிசல்ட்டு தான் சொல்லிவிட்டு உங்களுக்கு ரிசல்ட் வந்துருக்குப்பா. இது வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் எல்லா டைமும் நடக்கிற விஷயந்தான். எப்படின்னா இப்போ நம்ம வந்து உதாரணத்துக்கு ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு ஆர்என்னு வந்துருந்துச்சு வச்சுக்க ஒரு சப்ஜெக்ட்டு, நான் நல்லா தான் எழுதியிருந்தேன், நான் பாஸ் ஆவேன்ற நம்பிக்கையில் ஒரு ரிவேல்யூஷன் போட்டிருப்பார். பட் வந்து பார்த்திங்கன்னா மேபி அவங்க அண்ணா யூனிவர்சிட்டி சைடில் அவங்க திரும்ப வேல்யூஷன் பண்ணும்போது வேறு ஏதாவது சைடில் வந்து பார்த்திங்கன்னா வேறு ஏதாவது இப்போ அந்த ஸ்டூடெண்ட் வந்து பார்த்திங்கன்னா எங்கேயாச்சும் மிஸ்டேக் பண்ணியிருப்பார், அது அவர் தெரிஞ்சிருக்காது. பட் அது அண்ணா யூனிவர்சிட்டி ஸ்டாஃப் வந்து வேல்யூஷன் அப்போ கண்டுபிடிச்சி கூட ஸோ மார்க் கம்மியாக கூட ஸோ பண்ணுறதால ஸோ சேம் பழைய ரிசல்ட்டை கூட வரலாம். ஸோ அந்த மாதிரி தான் வந்து இருக்கும் பார்த்திங்களா. ஸோ வந்து இப்போ என்சி வந்துருச்சு என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எப்பவும் போல் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் அட்டெம்ப்டில் நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும் ஓகேங்களா எக்ஸாம்ஸு. ஸோ இதுதான்ப்பா. ஆனால் பட் ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா ரீவேல்யூஷன் ரிசல்ட்ஸில் ஃபெயில் ஆனவங்க பாஸ் ஆகிருக்காங்க. பாஸ் ஆனவங்களுக்கு கிரேடு ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா இம்ப்ரூவும் ஆகிருக்கு ஓகேங்களா. ஸோ பெரும்பாலான ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சொல்கிறாங்க எங்களுக்கு என்சி தான் வந்தது, நோ சேஞ்சுன்னு வந்துருக்குன்றாங்க. அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நெக்ஸ்ட் அட்டெம்ப்டில் தான் எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேங்களாப்பா. ஸோ இதுதான் அப்டேட்டு. ஸோ இதுதான்ப்பா நீங்கள் கேட்டிருந்த டவுட்ஸுக்கு நான் கிளாரிஃபிகேஷன் கொடுத்துருக்கேன் ஓகேங்களா. ஸோ மறக்காமல் இந்த அப்டேட்டை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க.